புரட்சி என்பது இரத்த வெறி கொண்ட மோதலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. தனி மனிதர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்கும் அதில் இடமில்லை. அது வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் மீதான வழிபாடல்ல. புரட்சி என்பதன் மூலம் வெளிப்படையான அநீதியை அடிப்படையாக கொண்ட இந்த சமூக அமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். பிறல் விட்டு எண்ணக்கூடிய சில ஒட்டுண்ணிகளால் இந்திய உழைக்கும் மக்களும் அவரது இயற்கை வளங்களும் சுரண்டப்பட்டிருக்கு கொண்டும் வரை இந்த போர் தொடர வேண்டும். அவ்வொட்டுண்ணிகள் களப்பற்ற பிரிட்டிஷ் முதலாளிகளாக இருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ் முதலாளிகள் மற்றும் இந்திய முதலாளிகளின் கலப்பாக இருக்கலாம், அல்லது களப்பற்ற இந்திய முதலாளிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் தங்கள் நயவஞ்சகமான சுரண்டலை பிரிட்டிஷ் மற்றும் இந்திய கலப்பு அரசு இயந்திரத்தை கொண்டோ களப்பற்ற இந்திய அரசு இயந்திரத்தை கொண்டோ நடத்தி வரலாம். இந்த போர் தொடர்ந்தே தீரும். அது ஒரு புதிய உத்வேகத்துடன் பின்வாங்காத உறுதியுடனும் சோசியலிச குடியரசு நிறுவப்படும் வரையிலும் ஓயாது தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த போர் எங்களோடு தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடியப் போவதும் இல்லை. வரலாற்று நிகழ்வு போக்குகளில் எனதும் இன்று நிலவும் சூழ்நிலையில் என்னாலும் தவிர்க்க முடியாத விளைவே இப்போர். தோழர் பகத்சிங் கேளாத செவிகள் கேட்கட்டும். தியாகி பகத்சிங் கடிதங்கள், கட்டுரைகள் மற்றும் பிற ஆவணங்கள்